வணக்கம் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி ஏமாத்துறீங்க? அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது பொண்ணை கடலை போட்டுருந்தாரு. என்ன பண்றது? ஏன் ப்ரோ பசங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரா? பசங்க எல்லாம் தட்டி விட்டுறாரு. பொண்ணுங்க மட்டும் ஜாலியா பேசுறாரு. என்னன்னே தெரியல. இதே 2 வாட்டி கனெக்ட் ஆனாரு ப்ரோ. 2-3 வாட்டி. இப்ப பாருங்க, பொண்ணு வந்தோடனே அப்படியே கட் பண்ணிட்டாரு. பாருங்க, ஜாலியா இருக்கிறாரு தலைவர். பசங்க வந்தா ஸ்கிப் பண்ணிடுறாரா? ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஏதோ கண்டென்ட் பொண்ணுங்கன்னா வந்து பேசுறாரு. ஐடி வாங்கி வச்சுக்கிறாரு. ஐடி வாங்கி வச்சுக்கிறாரா? ஐடி போன் நம்பர்லாம் வாங்கி வச்சு ஜாலியா பேசுறாரு. நம்ம பசங்கன்னா வந்து கண்டென்ட் கிடைக்காதுன்னு கட் பண்ணி விட்டுறாரு. பசங்கிட்ட பேசினாதான் ப்ரோ கண்டென்ட் கிடைக்கும். பசங்களை பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணி அதான் ப்ரோ 6 மணில இருந்து நானும் இப்போ இது பண்ணிட்டே இருக்கேன். 6 மணில ஒரு 3 வாட்டி கனெக்ட் ஆனாரு. 3 வாட்டி இப்படிதான் பாருங்க. அந்த பொண்ணு வர ப்ரோ அழகா இருக்கு ப்ரோ. நவுத்து ப்ரோ அதை அழகா இருக்கு ப்ரோ. அதான் விட மாட்டேறாரு. இவ்வளவு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. சரி விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவார். ஜெபக்குமார் அவர்களே, உங்கள் மீது புகார் வந்துக்குது. பொண்ணுங்க கிட்ட மட்டும் பேசுகிறீங்களா? பசங்கள் பார்த்தாலே ஸ்கிப் பண்ணுறீங்களா? அது ஏன் பெண்கள் மீது ஏன் அவ்வளோ பொறுப்பு, ஆண்கள் மீது ஏன் அவ்வளோ வெறுப்பு? இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதில் சொல்லுங்கள்.